இந்த மாதம் தமிழ்நாடு தேர்தல் கருத்து கணிப்பின்படி விஜய்க்கு 37% வாக்குகள் உறுதியாகி உள்ளது. திமுக மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு 33% வாக்குகள் உறுதியாகி உள்ளது. ஏடிஎம்கே கட்சிக்கு 21%, மற்ற கட்சிக்கு 9% வாக்குகளும் உறுதியாகி உள்ளது. நீங்கள் எந்த கட்சிகளுக்கு வாக்களிப்பீர்கள் என்பதையே கமெண்டில் பதிவு செய்யுங்கள். விஜய் தினமும் 22 மணி நேரம் ரோட்டில் நடக்க கூட ரெடி. ஆனால் தன்னுடைய 30 வருட சினிமா வாழ்க்கையில் நம்பர் 1 ஆவதற்கு தினமும் 16 - 18 மணி நேரம் உழைத்து இந்த இடத்திற்கு வந்துள்ளார். வீட்டில் யாரும் சும்மா இருந்து நம்பர் 1 ஆக முடியாது. அவர் நம்பர் 1 ஆக இருக்கும் துறையை தூக்கி போட்டுவிட்டு இந்த அரசியல் துறையின் கையில் எடுத்து மக்களுக்கு முன்னால் அவரை நிரூபிக்க 22 மணி நேரம் ரோட்டில் நடக்க தயாராக இருக்கிறார். மாரத்தான் மாதிரி ஓடுவதற்கு கூட தயாராக இருக்கிறார். ஆனால் SOP காவல்துறை அனுமதி அளிக்க 30 நாட்கள் ஆகும் என சொல்லப்பட்டுள்ளது. இந்த மாதிரியான ஒரு SOPயை தமிழகத்தில் எந்த முதல்வரும் கொண்டு வந்ததில்லை. செய்தியாளர் சந்திப்பில் ஆதவ் அர்ஜுனா, தாவேகா. தானே மன்னர்களை உனக்கு காட்ட வரனா பாடம் புகட்டுவார்கள். சென்னை பாரிமுனையில் தாவேகாவினர் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம். தாவேகாவினர் மீது தாக்குதல் நடத்திருப்பது கடும் கண்டனத்திற்குரிய. 4 மாதம் கர்ப்பிணி உள்பட நிர்வாகிகள் 2 படுகாயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய விழைக்கிறேன். இது ஜனநாயகன் குரல் வலையை தெரிவிக்கும் செயல். ஆளுமை கட்சி சட்டமன்ற தேர்தலில் மக்கள் தக்க பாடம் புகட்டுவார். இப்படிக்கு தாவேகா தலைவர் விஜய். 42% வாக்குகள். ஏன் டெல்லி நம்மை கண்டு பயப்படுகிறது என்றால் எந்த கூட்டணியும் இல்லாமல் தாவேகாவிற்கு 42% வாக்குகள் தனியாக இருக்கின்றன. ஆனால் மற்ற எல்லா கட்சிகளும் சேர்ந்து 40% கூட எட்டி பிடிக்க முடியவில்லை. தாவேகா மாநில நிர்வாகி குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையனின் பேட்டி. விரைவில் விஜயிடம் வழங்கப்படும். மாவட்ட வாரியாக பொதுமக்களிடம் 5 கட்டங்களாக தாவேகாவின் தேர்தல் அறிக்கையை குறித்து கருத்துக்கள் கேட்டறிக்கப்பட்டுள்ளது. விரைவில் விஜயிடம் அவை வழங்கப்படும். தாவேகா கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ். தானே மன்னர்களை உனக்கு காட்ட வரனா தாவேகா மத்திய செயலாளர் மாவட்ட செயலாளர் தமிழின் பார்த்திபன் வேண்டுகோள். தாவேகா நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்திற்கு பொதுமக்கள் மற்றும் ரசிகர்கள் வர வேண்டாம் என்றும் வீட்டில் இருந்தபடியே செல்போன் அல்லது தொலைக்காட்சிகள் மூலமாக பார்க்குமாறு சேலம் மத்திய செயலாளர் மாவட்ட செயலாளர் தமிழன் பார்த்திபன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அடுத்த மாதம் நடைபெற்றுள்ள மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் அனைவருக்கும் அனுமதி வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வண்டி வண்டியா கொண்டாந்து கூட்டுவாங்க. 1000, 2000, 3000, 4000, 5000 சாமி மேல சத்தியெல்லாம் வாங்குவாங்க. அப்படிதான் இத்தனை வருஷமா உங்களை ஏமாத்தி இருக்கிறாங்க. வாங்கிக்கங்க, சந்தோஷமா வாங்கிக்கங்க. எல்லாம் உங்க பணம் தான். வாங்கிக்கிட்டு அவங்க காதிலேயே விசில ஊதி அனுப்புங்க. எப்படி? அவங்க செவிலே விசில ஊதி அனுப்புங்க. வருத்தப்படக்கூடாது. வேட்பாளர் பட்டியலின் பெயர் இல்லை என்றால் வருத்தப்படக்கூடாது. வேட்பாளர்களுக்கு தாவேகா நிர்வாகிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும். ஒரு தொகுதிக்கு 5 தேர்தல் பணிமனைகளை அமைக்க வேண்டும். இறுதி வேட்பாளர் பட்டியலில் தயாராகி வருகிறது. காணொலி வாயிலாக நடைபெற்ற தாவேகா மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தாவேகா தலைமை அறிவுறுத்தல். அதிமுகவை விட தாவேகா அதிகம். தமிழகத்தில் அதிமுக விஜய் பின்னுக்கு தள்ளுவார். சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவிட தாவேகா அதிக வாக்குகள் பெறும். புதிய தலைமுறைக்கு காங்கிரஸ் நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி பேட்டி. ஒவ்வொரு துளி ரத்தமும் ஏழைகளின் கண்ணீரை துடைப்பதற்காக ஆண்டுகளுக்கு ரூபாய் 500 கோடி வருமான தேவையில்லை என்று மக்களுக்கு பணியாற்ற ஒரு தலைவர் தோன்றியுள்ளார். என் உடலில் ஓடும் ஒவ்வொரு துளி ரத்தமும் விஜயின் கோட்டைக்கு அனுப்பும் வரை ஓயப் போவதில்லை. தாவேகா நிர்வாகி குழு ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன்.
தாவேகா முதல் கட்ட தேர்தல் பிரச்சாரம் பாளை காந்தி மார்க்கெட்டில் உற்சாகம். திருநெல்வேலி வடக்கு மாவட்ட தமிழக வெற்றி கழகம் சார்பாக பாளையங்கோட்டை காந்தி மார்க்கெட்டில் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களுக்கு தாவேகா துண்டு பிரச்சுரங்கள் மற்றும் வெற்றி சின்னமாக விசில் வழங்கப்பட்டது. பொதுமக்கள் உற்சாகமாக பெற்றுக்கொண்டார். வெற்றி நிச்சயம். தொலைக்காட்சி மூலமாக நிகழ்ச்சியை பாருங்கள். நாளை சேலத்தில் நடைபெறும் தாவேகா கூட்டத்திற்கு குழந்தைகள், வயதானவர்கள், கர்ப்பிணிகள், உடல்நிலை சரியில்லாதவர்கள் என யாரும் வர வேண்டாம். தொலைக்காட்சி மூலமாக நிகழ்ச்சியை பாருங்கள். இப்படிக்கு செங்கோட்டையன். வன்முறையால் மக்களின் குரலை அடக்க முடியாது. நியாயத்திற்கும் மாற்றத்திற்கும் மக்கள் எப்பொழுதும் துணை நிற்பார்கள். தாவேகாவை தொடர்ந்து மக்களுக்காக பயணம் தொடரும். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்த பஸ்ஸை வச்சு என்னன்னா நரேட்டிவ் செட் பண்ணீங்க. நீங்க இந்த பஸ் வந்து சத்துருவாங்க, இந்த பஸ் வச்சு ஒரு போட்டோ ஒன்று பண்ணி சோஷியல் மீடியா ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணீங்க. ஆனா இந்த பஸ்ஸை பார்க்கறதுக்கு செல்ஃபி எடுக்கிறதுக்கு ஜனம் வந்தாங்க பாத்தீங்களா? அதுதான் விஜயா நம்ம இருக்கிற பாசம். முடிஞ்சா இந்த பாசத்தை ஒடிச்சு பாருங்கடா. தானே மன்னர்களை உனக்கு கட்ட வரனா கதை முடிந்துவிடும். தாவேகா தலைவர் விஜய் பேசினால் எதிர்க்கட்சிகளின் கதை முடிந்துவிடும். எதை எப்பொழுது எந்த நேரத்தில் பேச வேண்டுமோ அப்பொழுது விஜய் பேசுவார். அதற்கு பிறகு தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவிலே திரும்பி பார்க்க நாளாக அந்த நாள் அமையும். தாவேகா மாநில நிர்வாகி குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன். ஏற்பாடுகள் தீவிரம். சேலத்தில் 13ஆம் தேதி தாவேகா தலைவர் விஜய் கூட்டம் நடைபெறும் இடத்தில் ஏற்பாடுகள் தீவிரம். சீலநாயகன்பட்டி அருகே உள்ள திடலில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ள தன்னார்வலர்கள் ஒத்திகை. தானே மன்னர்களை உனக்கு கட்ட வரனா தானே மன்னர்களை உனக்கு கட்ட வரனா செங்கோட்டையன் மற்றும் புஸ்ஸி ஆனந்த் நேரில் ஆய்வு. தாவேகா தலைவர் விஜய் வரும் பிப்ரவரி 13ஆம் தேதி சேலத்தில் கட்சி நிர்வாகிகள் சந்திக்க உள்ளார். இதையொட்டி அக்கட்சியில் பொதுமக்களான புஸ்ஸி ஆனந்த் மற்றும் செங்கோட்டையன் ஆகியோர்கள் இன்று விழா நடைபெற உள்ள சீலநாயகன்பட்டி பகுதியை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். சுமார் 5000த்திற்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் பங்கேற்கும் இந்நிகழ்ச்சிக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் முன்னேற்பாடுகளை குறித்து அவர்கள் விரிவாக ஆலோசனை நடத்தினார்.